இன்றைக்கி வீடியோவில் குயிக் அண்ட் சூப்பர் டெலிஷியஸான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டஃபிங்க்கு நான் இங்கே சோயா சங்க்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன், பன்னீர் இல்லை வெறும் ஆனியன் வச்சு செய்கிற மாதிரியாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போது பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 ஆனியனையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1லேருந்து 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு ஸ்கூப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 1 டீஸ்பூன் போல் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் போல் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்க சோயா சங்க்ஸோட இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பன்னீர், சிக்கன், நான் சொன்ன மாதிரி வெஜ்ஜீஸ் இல்லை வெறும் வெங்காயம் கூட வச்சு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. சமோசா ஷீட்டும் என் வீட்டிலே பண்ணது தான். இது சப்பாத்தி போட்டு பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். பட் இன்னும் கொஞ்சம் மெலிசாக படுத்தணும். இதுக்கு சில பல டிப்ஸும் இருக்குது. அது எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை நான் அப்புறமேட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் வைங்க. நடுவில் இந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம மடக்கி வச்சுருக்க சைடில் இருக்க இன்னொரு பாகத்தையும் சேர்த்து மடக்கிக்கோங்க. ரெண்டு எட்ஜை மடக்கி விட்டுட்டு இன்னும் 2 எட்ஜில் இந்த மாதிரி 5 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சென்டராக மைதா மாவை கொஞ்சமாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு முடி பின்னுற மாதிரியே 1 விட்டு 1 1 விட்டு 1ன்ற மாதிரி நம்ம மடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் இதுக்கு இந்த ஷேப் தருது. அவ்வளோதான், ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சூடாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். மாவு ஆல்ரெடி சப்பாத்தி சுட்டதுலேயே வெந்துட்டுருக்கோம். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்தது தான். ஸோ இப்போது இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே வெளில எடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.